வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு டே 13th லா ஆஃப் பவர் போயிட்டே இருக்கு. வரும் கூடிய சீக்கிரம் முடிப்போம். 13th லா ஆஃப் பவரில் ராபர்ட் கிரீன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உதவி கேட்கும்போது யார்கிட்ட உதவி கேட்குறீங்களோ அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து உதவி கேளு. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் செய்யும் அதை பார்த்து அதுமாரி உதவியை கேளு. ஆனால் அவங்க உங்களுக்கு மனிதாபப்பட்டு கேட்காதீங்க. டோன்ட் அப்பீல் ஃபார் தேர் மர்சி அண்ட் கிராட்டிடியூட். அது ஹெல்ப் வராது. அதே ஆனால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் செஞ்சதுனால அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்ப் செய்வாங்க. இது லஞ்சம் கொடுக்குற மாரி இருக்குது. இல்லை, இது உனக்கு சொல்கிறேன். பை ஹெல்பிங் யூ எனக்கும் ஏதாவது கிடைக்கும்னா டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். தான் லஞ்சம் கிடையாது. இட் இஸ் லா ஆஃப் ரெசிப்ராசிட்டி. நான் உனக்கு எதாவது கொடுத்தேன்னா நீ எனக்கு கொடுக்கறது. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிற, அவன் பையன் கல்யாணத்தில் அவனுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்தேன்னா உன் பையனோட கல்யாணம், உன் பையன் கல்யாணத்தில் அவன் ஈக்குவலாக கிஃப்ட் கொடுக்கணும். இந்த பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ராசிட்டி. ஸோ இதில் அவன் என்ன சொல்ல வரான்னா, when you do a help, when you ask for a help from somebody who has nothing to gain from you, there is a chance of rejection. You ask for his mercy, you ask for his gratitude. He may do it, he may not do it. But if he has everything to gain, definitely he will do it. ஸோ எனக்கு எதாவது உன்னை ஹெல்ப் பண்ணுறதுல உனக்கு எதாவது எனக்கு கிடைக்கும்னா நான் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு அதுலேருந்து ஒன்றும் வரப்போகிறதில்ல, எனக்கு ஆதாயம் ஒன்றும் இல்லைன்னா நான் நினச்சா போனால் போகிறதுன்னு நினச்சா தான் உன்னை ஹெல்ப் பண்ணுவேன். இல்லாட்டா நான் ஏன் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், போடாப்பா ஐம் சாரின்னு சொல்லி பொலைட்டாக எவ்வளோ பொலைட்டாக சொல்ல முடியுமோ சொல்லிவிடுவேன். கரெக்ட். இது எப்படின்னா, என்னோடய பாஸ் என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறது. ஸோ என்னோடய பாக்கி கொலீக்ஸ் கிட்டலாம் போய்ட்டு எப்படி சொல்லலாம்னா, டேய் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாஸ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஹெச்ஆர் கிட்ட. அப்போ நம்ம இந்த பாஸை தூக்கிடலாம். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி யூஸே கிடையாது. ஏன் பாஸை நீ எப்படி காலி பண்ணணும்? பாஸை காலி பண்ணோம்னா ஹெச்ஆர் ஒரு இண்டிபெண்ட் ஃபங்க்ஷன். இட்ஸ் அ ஸ்டாஃப் லைன். அவன் உன் பாஸை காலி பண்ண முடியாது. உன் பாஸோட பாஸ் தான் உன் பாஸை காலி பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீ சொன்ன அலையன்ஸே தப்பு. நீ உன் பாஸோட பாஸை கரெக்டாக கணக்கு போட்டேன்னா நீ நிச்சயமாக ஜெயிச்சிருவ. ஸோ ஃபஸ்ட்டு நீ யாரை பிடிக்கணும்னு இருக்கு. இந்த லாவை நீ கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா, இந்த பிஹெச்டி வாங்கிறதுக்காக நம்ம ஊரில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சுற்றிட்டு இருப்பான். நம்ம ஊரில் பிஹெச்டிங்கிறது வர்த்லெஸ். ஏன்னா இந்த சப்ஜெக்டே பிஹெச்டிக்கு வர்த்து கிடையாது. தட் இஸ் இன் மை ஒப்பீனியன். பிஹெச்டிங்கிறது நீ ஒரிஜினல் ரிசர்ச் ஏதாவது பண்ணால் தான் உனக்கு கொடுக்கணும். இதில் நீங்கள் ஒரிஜினல் ரிசர்ச்சே ரொம்ப கம்மி, ரைட்டா? நீ ஒரு ஈவெண்ட்டை கதை எழுதுகிற மாதிரி எழுதுகிறாங்க. PhD is normally meant in science when you discover something new. பட் இப்போ எல்லாத்துக்கும் PhD கொண்டு வந்துட்டாங்க. ரப்பர் ஸ்டாம்ப் ஆகிடுச்சு. ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஆகிடுச்சு இப்போ. ஸோ வித்தவுட் கான்ட்ரிபியூட்டிங் எனி திங் நியூ ஆர் கெட்டிங் எனி நியூ இன்சைட் ஈஸியாக அவனுக்கு PhD கொடுத்துட்றோம், ரைட்டா? ஸோ அந்த ப்ரொஃபஸர் ஃபஸ்ட்டு இதில் 2 ஸ்டெப்பு. ஏன் பணத்துக்காக பண்ணுறாங்க? அப்படி கிடையாது. கவர்மெண்ட் கிவ்ஸ் 75,000 rupees ஸ்காலர்ஷிப்பு, JRF. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, நீ PhD படித்தா தான் நீ போய் காலேஜில் ப்ரொஃபஸராக சேர முடியும். ஸோ அந்த அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஷிப்புக்கு இது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன், ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதுக்கப்புறம் நீ டாக்டரேட் இருந்தால் தான் ஃபுல் டைம் ப்ரொஃபஸர் ஆக முடியும். ஸோ த ஹோல் திங் இஸ் அ கேரியர் பாத், நாட் அ ஆக்சுவல் ஒரிஜினல் நாலேஜ் பார்த்து கிடையாது. சம்பாதிக்கலாம். ஆமாம், இட் இஸ் நாட் அ இண்டிபெண்ட் வெரிஃபையபிள் PhD கிடையாது மோஸ்ட் ஆஃப் இட், முக்கால்வாசி. ஸோ இதில் எப்படி பண்ணுவாங்கன்னா, கைடை ஹாப்பி பண்ணுறது தான் மோஸ்ட் ஆஃப் இட் வேலை. நீ ஒரு 4 பேர் PhD பண்ணுறவனை பார்த்தேன்னா அவன் கைடு மளிகை சாமான் வாங்கி கொடுத்து, அவன் மளிகை சாமான் வாங்கி கொடுத்து, அவன் வண்டியை தொடச்சி எல்லா வேலையும் கையை காலை பிடிச்சி விட்டாதான். இதை தவிர அவனுக்கு நீ கொஞ்சம் அமௌண்ட்டு வெட்டி ரெகுலராக இருந்தேன்னா தான் உனக்கு PhD கொடுப்போம்.
கேட்கறதுக்கே சூப்பராக இது வந்து கிளியர் டிரான்சாக்ஷன். இதில் வந்து கைடு உனக்கு பிடிக்காம போயிடுச்சு, பாதியில் அவனோட நீ முறைச்சிட்டேன்னா நீ பிஹெச்டி வாங்கிறதுக்குள்ளே நீ காணாமல் போயிடுவேன். உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. தலையால் தண்ணி குடித்தாலும் அந்த கைடு நினச்சான்னா உன்னை ஒழிச்சிருவான். மேலே கேஸும் போட முடியாது. கேஸும் நீ போட முடியாது. இதுதான் டிசிஷன். இதை வந்து நீ யாராலையும் மாற்ற முடியாது. இன்னொன்று கோட் மாதிரி இருக்கு, அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. இது ஆக்டன் சொன்னது. பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ். அப்சல்யூட்லி. ஸோ அவன்கிட்ட நீ வந்து ஹெல்ப்பு கேட்டெல்லாம் யூஸே கிடையாது. கிராட்டிடியூடு தான். அவன் பவர் அவன்கிட்ட போய் சேர்ந்துடுறது. அதனால் எனிதிங் யூ ஆஸ்க், அந்த 300 சைட்லேயும் ஆதாயம் இருந்தால் தான் அவன் உனக்கு செய்வான். இல்லாட்டா நிச்சயமாக செய்ய மாட்டான். இது வந்து ஒரு பெரிய உலக நீதி. இதை நீ மாற்றுறது ரொம்ப கஷ்டம். கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ காத்தால இப்படி ஒரு கதையை சொன்னீங்கன்னா இப்படி தான் போய் வேலையை செய்யுது. அதான் கொஞ்சம் ஹாப்பியாக ட்விஸ்ட் பண்ணுங்க. அது ஹாப்பி இல்லை. இந்த திரும்பி என்ன சொல்ல வரேன்னா, யார்கிட்ட நீ உதவி கேட்குறியோ அவனுக்கும் அதுலேருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். இட் ஹாஸ் டு பி அ வர்ச்சுவஸ் ரிலேஷன்ஷிப். புரியுது. அந்த வர்ச்சுவஸ் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துடணும் போகிற வழி எங்கே போய் மீடியா போகிறதுன்னு. நீ போய் விஷயத்தை கேட்கறச்சிய அவன் உனக்கு செஞ்சான்னா அவனுக்கு என்ன ஆதாயம்னு பார்க்கணும். பை டூயிங் திஸ் ஹெல்ப் வாட் வில் ஹீ கெட்? அப்போ தான் உனக்கு வேலை செய்வான். இல்லாட்டா அதை பற்றி யோசிக்கிறதே வேஸ்ட்டு. இதில் எப்படின்னா இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. முதல்லாம் ஸ்கூல் காலேஜ் வாங்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்கணும். நீ யார்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்பேன்னா, உனக்கு ஆல்ரெடி உங்கள் வீட்டில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, மாமா யாருக்காவது தெரிஞ்சவன்கிட்ட தான் போய் நீ ரெக்கமெண்டேஷன் கேட்ப. அந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் அந்த சீட்டுங்கிறதே உனக்கு கிடைக்கும். எனக்கு புரிஞ்சுடுது நல்லா. நான் இனிமேல் என்ன சொல்லணும், எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட தம்பி. ஒன்றுமே நடக்காது. எனிவே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், எஸ்பெஷலி வென் யூ ஆஸ்கிங் சம்படி சம்திங். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.